இன்ஜினியரிங் படிக்கணுமா? ஒரே சாய்ஸ் இமானுவேல் அரசர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், மார்த்தாண்டம். எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்குறத மக்கள் அதிகரிச்சிருக்காங்க, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்படி பார்க்கும்போது நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் தேவைப்படுது. 2031க்குள்ள 20,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வர தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. இது தொடர்பான தகவல்களை வழங்க செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. நேற்றுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாசர்பாடி பேருந்து பணிமனையில இவி வாகனங்களுக்கான அந்த சார்ஜிங் பாயிண்ட்கள் தொடர்பான பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில தான் 2031க்குள்ளார 20,000 பொது மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை தமிழகத்துல ஏற்படுத்துவதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக அறிய முடிகிறது. தமிழ்நாடு அரசுடைய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு பார்வையின் முக்கிய இலக்குகள்ல ஒன்றாக 2031க்குள்ளார மாநிலம் முழுவதும் 20,000 மின்சார வாகனங்களுக்கான இவி சார்ஜிங் மையங்களை அமைக்க இலக்கு நோக்கி தமிழக அரசு பல்வேறு கொள்கை சார்ந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரித்தல், தனியார் முதலீடுகளை ஊக்குவித்தல், ஆரம்ப முதலீடுக்கான அந்த தடைகளை குறைத்தல் உள்ளிட்ட உலக தரத்தில் இவி சார்ஜிங் உள்கட்டமைப்பை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலமாக நிலையான போக்குவரத்து துறையில தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக உருவாக்குவதே அரசின் இலக்காக நிர்ணயித்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில மாநிலத்துல பொது பயன்பாட்டுக்கான அந்த மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களை தற்போதைய நிலையை ஆய்வு செய்வதற்காக உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் தற்போது பல்வேறு முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மாநிலத்துல மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் உட்கட்டமைப்பை விரைவாக மேம்படுத்துவதற்காக பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மின்சாரத்துறையில தற்போதுள்ள உயரழுத்த அதி உயரழுத்த HT மற்றும் EHT மின் இணைப்புகள்ல துணை மின் மீட்டர்கள் இவி சப்மீட்டர் வசதி தற்போது உயரழுத்த அதி உயரழுத்த மின் இணைப்புகள்ல அனுமதிக்கப்பட்ட மின்சுமை வரம்புக்குள் அனுமதிக்கப்படக்கூடிய இவி சார்ஜிங் வசதிகளுக்கு தனி துணை மீட்டர்கள் அமைக்க அனுமதி என்பது வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இவி சார்ஜிங் அமைப்புகள் இனி வரும் நாட்கள்ல பெருவாரியாக அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தனி மின் இணைப்பு பெறுவதற்கான அவசியம் இல்லை எனவும், நிலை கட்டணம் மற்றும் குறைந்தபட்ச மாதாந்திர கட்டணம் பிக்சடு மற்றும் டிமாண்ட் சார்ஜஸ் விதிக்கப்படாது எனவும், மின்சார வாகனங்கள் இவி மின் கட்டணத்தின் கீழே மின் பயணீட்டுக்கான யூனிட் கட்டணம் மற்றும் மட்டுமே வசூலிக்கப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறையால வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் குடியிருப்பு வளாகங்கள்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல கூடுதல் மின் உள்கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவையின்றி குறைந்த முதலீட்டிலேயே விரைவாக மின் வாகனத்திற்கான சார்ஜிங் வசதிகளை அமைத்துக் கொள்ள முடியும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தேவைக்கேற்ப தனி மின் இணைப்பு பெறக்கூடிய வசதியும் தற்போதைய நுகர்வோர்களுக்கு மின் சுமை மற்றும் மின் கட்டண பிரிவை பாதிக்காமல் தேவையுள்ள இடங்கள்ல மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் உட்கட்டமைப்புகளை தனியாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இனி வரும் நாட்கள்ல வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாம இவி சார்ஜிங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ்களுக்கான அதிக அளவுக்கான மின் முதலீட்டுகளுக்கான ஏற்பாடுகளும், மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களுக்கான இவி சார்ஜ் ஸ்டேஷன்கள் தனித்துவமாக பல்வேறு இடங்கள்ல நிறுவப்படுவதற்கான தனித்துவமான குறைந்தபட்ச மாதாந்திர கட்டணம் பிக்சட் மற்றும் டிமாண்ட் சார்ஜஸை முழுமையாக விலக்கு அளிக்கவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலமாக வரும் நாட்களில் பெருவாரியாக ஈவிங் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்கள் அமைக்கப்பட இருப்பதாக தமிழக அரசின் தரப்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். காயத்ரி, நம்ம பார்க்குறோம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நம்பி வாங்கலாம். இதுக்கு முன்னாடி திடீர்னு வீட்டில் சார்ஜ் போயிட்டு வரதுக்குள்ள சார்ஜ் முடிஞ்சு போய் பாதி வழியில் நின்னா என்ன ஆகுறதுன்னு ஒரு சார்ஜிங் நிலையங்கள் மிகப்பெரிய நடவடிக்கை அரசு எடுக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிக்கணுமா? ஒரே சாய்ஸ் இமானுவேல் அரசர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், மார்த்தாண்டம்.